வணக்கம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் சந்திர தரிசனம் செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் அவர் பிடிச்சமான பக்தர்கள் வீட்டுக்கு போய் தேவையான பலகாரங்கள் இனிப்புகள்லாம் சாப்பிட்டுட்டு அவருக்கு பிடிச்ச மோதங்களை எடுத்து ஒரு துணியில் கட்டி வயிற்றில் கட்டிட்டு மூஞ்சூர் மேலே உட்காந்து கைலாயத்துக்கு திரும்பி போயிட்டுருக்காரு. போகிற வழியில் சர்ப்பம் ஒன்று வழியில் வந்து நிற்குது. இதை பார்த்த உடனே மூஞ்சருக்கு பயம் வந்துடுச்சு. அந்த பயத்தில் நடுங்கி ஒரு ஓரமாக போய் ஒளிஞ்சிக்குது. அந்த ஓரமாக போகும்போது வேகமாக ஓடி ஒளியே போகும்போது அது முதுகில் இருந்த விநாயகர் கீழே விழுந்துடுறாரு. அவர் கீழே விழும்போது வயிற்றில் இருந்த மோதகங்களும் கீழே விழுந்துடுது. அவசரமாக மோதகங்களை எடுத்து அந்த துணியில் போட்டு அதை வாயை வந்து அந்த சர்ப்பத்தை வச்சே கட்டி வயிற்றுலையும் கட்டிக்கிறார். அதனால தான் விநாயகரோட வயிற்றில் சர்ப்பம் இருக்குது. அடுத்து இந்த மோதகங்கள் கீழே விழும்போது மேலே இருந்த சந்திரன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சிரிக்கிறார். விநாயகர் வந்து எங்கே இருந்து சிரிப்பு சத்தம் வருது அப்படின்ட்டு மேலே பார்க்குறாரு. பார்த்தா சந்திரன் சிரிக்கிறார். உடனே விநாயகருக்கும் வந்து சந்திரனுக்கு ஒரு சாபம் விடுறார். இனிலேருந்து உன்னோட பொலிவெல்லாம் நீ இழந்துடுவ அப்படின்ட்டு. திடீர்னு வானத்தில் வந்து இருண்டு போயிடுது. அதை பார்த்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு கலக்கத்தோடு என்ன நடந்துன்னு பார்த்தா இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரிய வருது. உடனே அவங்க சந்திரன்கிட்ட போய் நீ தவறு செஞ்சுட்ட விநாயகர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க. சந்திரனும் தன் தவறை உணர்ந்து விநாயகர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. விநாயகர் வந்து ஒரு முறை சாபம் கொடுத்துட்டா திரும்ப வந்து பெறப்படாது, அதனால் நான் ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்னிலேருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுசாக பொலிவோடு இருப்பேன். திரும்பவும் உன்னோட பொலிவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வந்து ஒரு நாள் முழுசும் பொலிவு இல்லாமல் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதனால தான் நமக்கு தேய்பிறை வளர்ப்பிறைலாம் வந்தது. இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறாரு, ஒருவர் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உன்னை வந்து தரிசனம் பண்ணுறாங்க, அதாவது சந்திரனை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மிருத்யு தோஷம், அதாவது வீண் பழி சுமத்தப்படும் அவர்கள் மேலே அப்படிங்கிறாரு. அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் தப்பித்தவரை கூட நீங்கள் சந்திரனை பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சொன்னாங்கன்னு இப்போ புரியுதுங்களா? சரி, நாம் தவறுதலாக சந்திரனை பார்த்துட்டோம்னா அதுக்கும் ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்காங்க. அந்த பரிகாரத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றிகள். ஜெய் ஸ்ரீராம்.